ஒரு நதியின் பயணம். ஒவ்வொரு ஊருக்கும் அங்கும் பாயும் நதிகளால் பெருமை உண்டு. அவ்வகையில் திருமணிமுத்தாறு சேலம் மாநகரின் அடையாளமாக விளங்குகிறது. சேவராயன் மலைத்தொடரில் உள்ள மஞ்சைக்குட்டையில் உற்பத்தியாகி சேவராயன் மலை அடிவாரம் ஆச்சாங்கோட்டை வழியாக டி பெருமாபாளையம், மன்னார்பாளையம், பொனவாப்பேட்டை கேட் மற்றும் பழைய பஸ் ஸ்டாண்ட், செவ்வாப்பேட்டை, உத்தமச்சோழபுரம், ராசிபுரம் வழியாக சென்று சுமார் 120 மைல்கள் ஓடி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே நன்சை இடையூர் என்ற இடத்தில் காவிரியில் கலக்கிறது. திருமணிமுத்தாற்றின் வடிநிலப்பரப்பு 717 சதுர மைல்கள் பரப்பை கொண்டது. 25 அணைக்கட்டுகள், 290 ஏரிகள் திருமணிமுத்தாற்றின் நீரையே நம்பியுள்ளது. திருமணிமுத்தாற்றின் நீர் வளத்தால் அதிகமாக கரும்பு, பருத்தி, நெல் மற்றும் தானிய வகைகள் இன்றளவும் பயிரிடப்படுகிறது. இந்த ஆறு மக்களின் குடிநீர் தேவைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திருமணிமுத்தாற்றின் முந்தைய நிலை 1860க்கும் முந்தைய ஆண்டுகளில் இந்த சிறிய மற்றும் ஆழமற்ற ஆறு நகர மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருந்தது. ஆற்றில் மீன் பிடித்தல், தங்கத்திற்காக மணல் கழுவுதல், துணி துவைத்தல், முத்து, சிப்பி மற்றும் கனிம வளங்களை எடுக்க இந்த ஆறு பயன்படுத்தப்பட்டது. நகரத்தின் வளர்ச்சியின் காரணமாக 1860ஆம் ஆண்டில் நகரம் மாவட்டத்தின் தலைநகரமாக மாறியது. மக்களின் வருகை மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் நகரத்திற்கு போதுமான சுகாதார வசதிகள் இல்லாதது நதியின் மாசுபாட்டை அதிகரிக்க காரணமாக இருந்தது. வணக்கம், என் பேர் ரவி. நாங்கள் சலவை தொழில் செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இதில் தான் எங்கள் பிள்ளைங்களை எல்லாத்தையும் எங்கள் வாழ்க்கையே இந்த தொழில் மூலம் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். காலப்போக்கில் மக்கள் தொகை அதிகமாக மக்கள் கிராமத்துலேருந்து நகரத்துக்கு குடியேறும்போது இந்த ஆற்று பாதையை ஆக்கிரமித்து வீடு கட்டிடுது. பல்வேறு ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியானால அது குறுகி போயிடுச்சு. அந்த ஆறுங்கிறது குறுகி போயிடுச்சு. இப்போ மக்கள் தொகை அதிகமானதுனால இந்த தூய்மைங்கிறது மாறி அசுத்தமாக மாறி போச்சு. இன்றைக்கி ஓடுறதே வெறும் டிச்சு தண்ணி தான் ஓடிச்சு. அரசாங்கம் என்ன தான் அதுக்கு தான் அபிவிருத்தி திட்டம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதான் நடைமுறைப்படுத்தி இந்த சைடு 2 பக்கமும் சுவர் எடுத்து கட்டிட்டு போனாங்க. அது ஒரு அரசாங்கம், அது ஒரு நல்ல ஸ்கீமில் ஏதோ ஒரு திட்டத்தில் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் இந்த தண்ணியை இந்த அணைமேட்டில் இந்த தண்ணியை சுத்திகரித்து நல்ல தண்ணியை மாற்றி மக்களுக்கு கொடுக்கலாம், விவசாயத்துக்கோ குடிநீருக்கோ பயன்படுத்தலாங்கிறது அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கான வேலையும் நடந்துகிட்ருக்கு. இன்னும் முடிவடையலை. அரசாங்கம் தான் அது இன்னும் அணைமேட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே தேங்கியிருக்கு. அதை சுத்தப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது தேங்காமல் அப்படியே ஓடிட்டு இருந்தால் கூட ஓடிட்டுருக்கோம். அதனால் இந்த தேங்கிறத உடச்சி விட்டு அப்படியே ஓடுற மாதிரி பண்ணாங்களா இந்த பகுதியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி சுத்தமாக இருக்கும். 1873 தங்கத்திற்காக மணல் கழுவுதல், முத்துச்சிப்பி எடுத்தல், துணி துவைத்தல் மற்றும் கனிம வளங்கள் எடுக்க தடை விதிக்கப்பட்டது. 1880களில் 2000 ரூபாய் செலவில் கண்டங்கரை தெரு மற்றும் அகரார தெருவிற்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி 30 ரூபாய் செலவில் நதிக்கரை காவலர்கள் நியமிக்கப்பட்டனர். 1881ஆம் ஆண்டு ஊரில் கலரா பரவிய போது மாவட்ட ஆட்சியர் செவ்வாப்பேட்டையின் கீழ் உள்ள பெரிய பாலம் மற்றும் அணைக்கட்டு இடையே உள்ள ஆற்றின் பயன்பாட்டை கடுமையாக தடை செய்தார். 1897 துப்புரவு ஆணையம் மீண்டும் ஆற்றில் கழிவுநீர் விட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நதிக்கரை கண்காணிப்பாளர்களை சேவை 1918 நிறுத்தப்பட்டது. மீண்டும் கழிவுநீர் கால்வாயாக மாறியது திருமணிமுத்தாறு. 1972 செவ்வாப்பேட்டையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கரையோர மக்களின் வீடுகள், தென்கோடி கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள்,
ஆடு மாடுகள் அனைத்துமே இந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. இந்த வெள்ளத்தின் காரணமாக 1980களில் கழிவுநீர் கால்வாய்களின் ஆக்கிரமிப்பு அதிகரித்தது. முறையான வடிகால் வசதி இல்லாததால் 100 ஆண்டுகளுக்கு மேலாக திருமணிமுத்தாறு கழிவுநீர் கால்வாயாக உருமாறிவிட்டது. 22 தண்ணி வந்தது, ரொம்ப தண்ணி. அந்த மலைக்கடை இருக்குது இல்லை, அந்த ரோட்ல இருந்து இந்தாண்ட மாரியா ரோட் வரைக்கும் தண்ணி. நிறைய பாதிப்பட்டேன். எல்லா ஊருமே போயிடுச்சு. ஒன்றும் கட்டுற துணி கூட இல்லாமல் இருந்துச்சு. முன்னாடி தண்ணி அப்படி எவ்வளோ நல்லா போகும், ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு தான் போகணும். இந்த மாதிரி கச்சால் தண்ணிலாம் இல்லை, சுத்தமாக இருக்கும் தண்ணி. மீன் இவ்வளோ பிசு இருக்கும். எல்லாம் இதுலேயே தான் தண்ணி ஊற்றிக்குவோம், துவைப்போம், கொண்டு போய் போலீஸ்க்கு தண்ணி ஊற்றுவோம், எல்லாம் செய்வோம். இப்படி ஆனதுக்கு இப்போ ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது. இந்த மாதிரி குப்பை கொட்டுறாங்கல்ல, அந்த காரணம் டிச்சு தண்ணி விடுறாங்க பாரு, அந்த காரணம் தான். எந்த உதவியும் செஞ்சதில்லை. அது பாட்டுக்கு அது இருக்குது, நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருக்கோம். எல்லாம் வருது, அதெல்லாம் வருது. கொசு கடிப்பாரு, ஒரு குழந்தைய பார்த்தா கூட பாவம் தான் சொல்லுவீங்க, அவ்வளோ கொசு. எங்களுக்கு பழையபடி தண்ணி, நான் சின்ன பிள்ளையில இருந்த பாரு, அந்த மாதிரி தண்ணி வந்தால் நல்லா இருக்கும். ஆத்தோர வீதியில் அருகில் இருக்கும் மார்க்கெட்டில் இருந்து தினசரி ஆற்றில் கொட்டப்படும் காய்கறி கழிவுகள், வழியெங்கும் கலக்கும் கழிவு நீர்கள், பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் ரசாயன கழிவுகள் கலப்பதால் சுற்றுச்சூழலை பெருமளவு பாதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக சேலம் மாவட்டம் ஆங்காங்கே வெள்ளை நிறத்தில் நுரை பொங்கி சுற்றுச்சூழல் கேடு விளைவிக்கிறது. ரசாயன கழிவுகள் கலப்பதால் இந்த தண்ணீர் நேரடியாக காவிரியில் கலப்பதால் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு சுற்றுச்சூழலை பாதிப்படைகிறது. நிலத்தடி நீர்மட்டம் மாசடைவதால் விளைநிலங்கள் பாதிப்பதோடு அங்கிருக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு தோல் நோய், மூச்சு திணறல் போன்றவை ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த ஆற்றின் பயணத்தில் 7 குடும்பங்களின் சோகக்கதை. செவ்வாப்பேட்டை திருமணிமுத்தாற்றின் கரையோரத்தில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆரம்ப கட்டத்தில் 10-20 குடும்பங்கள் குடிசை போட்டு தங்கியிருந்தனர். காலப்போக்கில் இந்த இடத்தில் 250 குடும்பங்கள் இங்கு வசித்து வருகின்றனர். இந்த இடத்தில் பட்டாவோ பத்திரமோ எதுவும் கிடையாது. அப்போது இருந்த அரசாங்க அதிகாரிகள் இவ்விடத்திற்கு வசிக்க எந்த பட்டாவும் பத்திரமும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இந்த மக்களுக்கு போதிய படிப்பறிவும் கிடையாது. இங்க 200 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் குடியிருக்கிறாங்க. நான் 4வது தலைமுறை பார்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஊண்டு இந்த கிட்டி செவுறு வச்சு மேலே கூரை போட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த இடத்துக்கு தேவையானது என்னது பட்டாவோ பத்திரமோ அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க கவுன்சிலர் இருந்தவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்காதனால இவங்கனால போய் எங்கேயுமே போய் எந்த பட்டாவோ பத்திரமோ எதுவுமே வாங்கி ரெடி பண்ணி வரி வாங்குறதுக்கு முடியல அவங்கனால. அதனால இவங்க சரி எதுவும் செய்ய மாட்டாங்க, இது ஆற்று புறம்போக்கு தானே, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப வருஷமாக இங்கேயே இருந்துட்டாங்க. 200 வருஷமாகவே இருந்துட்டாங்க. அதுக்கான ஸ்டெப்பு எடுக்கலை. அவங்க இங்கே இருந்த கவுன்சிலர் ஸ்டெப்பு எடுக்கலை. இவங்க சாவ போகிற நிலைமையில கூட எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும்ன்ட்டு ஒரு வருஷமாக கலெக்டர்லேருந்து எல்லா அதிகாரிகளையுமே பார்த்துட்டு ஒரு 7 வீட்டார் இது மட்டுமா நீர் வளத்துறை நீயே சொல்லுக்கண்ணே. எங்கள் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் இருக்குது புறம்போக்கு நீர் வர தூரம். அவங்கெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் யாராச்சும் ஏதாச்சும் எதிரிங்க இருக்கிறாங்களா, ஏதாச்சும் சொல்றாங்களா? எங்களை கூட கொடுக்கண்ணா, வயசு பிள்ளைங்க நாங்க எங்கேயோ ரோட்ல கீட்ல கூட படுத்துக்குவோம், ஏதோ கூட இருந்துக்குவோம். அவங்க எங்க கண்ண போவாங்க? அவங்க போறவங்க கூட ஐயோ பாவன்ட்டு நினைக்கிறாங்க. உங்களுக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? உங்க வீட்டுக்கு நாங்க ஏதாச்சும் வந்தோமா? ஏதோ கஞ்சி ஊத்து தண்ணி ஊத்து வந்தோமா? என்ன பண்ண? நாங்க உழைக்கிறோம், நாங்க திங்கிறோம். அதுக்கு கூட விட மாட்டாரு. பூரா ஊர் பூரா கடனை வாங்கி இங்க போட்ட பின்னாடி கடனை கூட கட்ட விடாம இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அவங்க நல்லா இருப்பாங்களா சொல்லு? கூலி வேலை போன்ற தொழிலை நம்பிதான் இருக்கின்றார்கள். தினசரி அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கு இவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கின்றது.
அதனால் பட்டா எழுதி வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் யாருக்கும் தோன்றவில்லை. திடீரென்று இங்கு உள்ள ஆறை அரசாங்கம் விரிவுபடுத்த வேண்டும் என்று கூறி ஆற்றின் ஓரத்தில் இருக்கும் 7 வீடுகளை எந்த தகவலும் கூறாமல் வீடுகள் இடிக்கப்பட்டது. அந்த 7 குடும்பங்களும் நடுத்தெருவில் நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு எங்கள் நிலங்களையே தருமாறு அந்த 7 குடும்பங்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.